योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार। जय गुरुराय। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगीराम सूरत कुमार प्रचोदयात्। யோகி நாமம் சொன்னவர்க்கு நமஸ்காரம், யோகி நாமம் சொன்னவர்க்கு நமஸ்காரம், யோகி நாமம் சொன்னவர்க்கு நமஸ்காரம். எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையாலே இந்த அருள் நிறை யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிலே நிறைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே, வாழ்க்கையிலே தினமும் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பணி சுமைகள். தினமும் காலையில எழுப்புறதுல இருந்தே தோசை சுடணும், இட்லி வைக்கணும், சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், உப்புமா கிண்டணும், பிள்ளைங்களை எழுப்பி விடணும், காப்பியை போட்டு கொடுக்கணும், அதுகளை குளிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், மாப்பிள்ளைக்கு பேண்ட் சட்டைகளை துவைக்கணும், அவரை புறப்பட வைக்கணும், அவரை அனுப்பணும், அதுக்கப்புறம் மீனை பார்க்கணும், கறியை கூட்டணும், சட்டியை கழுவணும், என்ன ஆயிரம் ஆயிரம் வேலைகள். மத்தியானம் வந்தோன்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கப்புறமா சட்டி பாத்திரம் எல்லாம் கழுவி புறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் படுத்தமா, ஒரு சாயங்காலம் திருப்பி டீயை போட்டு கொடுத்தோமா, பிள்ளைகள் காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோட திருப்பி அவங்களை கவனிக்கணும், திரும்ப சாயங்காலம் சாப்பாடு ரெடி பண்ணணும், நைட்டு டின்னர் ரெடி பண்ணி கொடுக்கணும், அப்புறம் எல்லாரையும் சாப்பிட வச்சு தூங்க வச்சு நம்ம கிச்சன் எல்லாம் ஒதுக்கி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி, அப்புறம் மாப்பிள்ளை கொண்டாட்டிக்கிற தேவைகள் இருந்து அதெல்லாம் முடிச்சுட்டு எடுத்து தூங்கணும். இந்த மாதிரி ஆயிரம் வேலைகள் நமக்கு தினமும். இந்த ஆயிரம் வேலைகளின் நடுவிலே எப்போதாவது ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில ஒரு 2 மணி நேரம் யாரும் இல்லாத நேரத்துல வந்து அமைதியா வந்து ஒரு சேரை போட்டு இந்த ஃபேனை போட்டு பகவானையே பார்த்துட்டு அப்படியே ஒரே நினைவுல, அவருடைய நினைவிலேயே, அல்லது ஏதோ ஒரு மலையில, மருந்துவாழ் மலையில போய் ஒரு பாறைக்கு மேல உட்கார்ந்து அப்படி தூரத்துல ரோட்ல போற கார் வண்டிகள் எல்லாம் பார்த்துட்டு அப்படி, அல்லது ஏதோ சொத்தவளை கடற்கர பள்ளம் கடற்கரையில போய் அந்த கடலை பார்த்துக்கிட்டு யாரும் இல்லாத ஒரு தனிமையில போய், அல்லது ஏதோ ஒரு காளிகேசம் மாதிரி ஒரு ஆத்து கரைகள்ல போய் ஆத்தையே பார்த்துக்கிட்டு, சரி ஒண்ணுக்கும் வாய்ப்பு இல்லையா, நம்ம வீட்டு மாடியில உட்கார்ந்து பக்கத்து வீட்டு மாமரத்தையே பார்த்துக்கிட்டு, அதுல இருக்கிற 2 காக்காவையோ குருவியோ பார்த்துக்கிட்டு, அதிலே உட்கார்ந்து சைலன்ஸ். எல்லாரும் இங்க பாருங்க, இப்ப வேற ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், பாத்திரம் சட்டி எல்லாம் இருக்கட்டும், எல்லாரும் கீப் சைலன்ஸ். இப்படியே இதை பார்த்துட்டு ஒரு நாள் உங்க நினைவுகள் எல்லாம் எங்க திரும்பணும்னா, நாம எப்படி இங்க வந்தோம், நாம இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம், அங்க யார் யார் நம்ம கூட இருந்தாங்க, இப்போ இவங்க நம்ம கூட எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த இடத்துல இவங்க எல்லாம் கூட இருந்தாங்களா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம போக போறோமே அங்க யாரெல்லாம் இருப்பாங்க, இவங்கெல்லாம் பிறகு நம்ம அங்க வந்த பிறகு இவங்களெல்லாம் நாம பார்ப்போமா அங்க, இல்ல இவங்களெல்லாம் நமக்கு அடையாளம் தெரியுமா, இல்ல அவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியுமா. ஒரு குறுகிய காலம் 60 வருஷம் 70 வருஷம் இங்க இருக்கிறோமே, இதுக்கு முந்தைய காலம் நாம எங்க இருந்தோம், யாரு நம்மள அங்க கூட்டிட்டு வந்தா, யாரு நம்மளை கொண்டு இங்க விட்டா, இனி யார் நம்மளை கூட்டிட்டு போக போறா, யாரு கூட நாம போக போறோம். ஒரு குறுகிய காலத்துல இங்க கொஞ்சம் ஆட்களை பார்த்திருக்கும், பழகி இருக்கும், இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் முன்னாடி எங்க இருந்தாங்க, முன்னாடி இவங்களெல்லாம் நமக்கு தெரியுமா, இல்ல போற இடத்துல நமக்கு இனி யார தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும்ல. நம்ம ஒரு மலையில உட்கார்ந்து, ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து, ஒரு கடற்கரையில உட்கார்ந்து, இல்ல ஒரு மாடியில உட்கார்ந்து ஒரு மரத்தை பார்த்து இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். கற்பனை பண்ணி பார்த்தா நாளாக நாளாக இதையே யோசிக்கிறப்போ நாம யாரு, எங்க இருந்து வந்தோம், எதுக்காக வந்திருக்கோம், நம்மளை யாரு கொண்டு விட்டா, இவங்களாம் நமக்கு யாருக்குமே தெரியாதே. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இது யாருன்னு நமக்கு தெரியாது, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மணி யாருன்னு நமக்கு தெரியாது,
ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த பாப்பாவை நமக்கு யாருன்னு தெரியாது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனை நமக்கு யாருன்னு தெரியாது. இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு தான் நம்ம போக போறோம் ஒரு ஊருக்கு. அங்க யாரு இருப்பா நமக்கு துணைக்கு? இங்க நம்ம புள்ள இருக்குது, மாப்பிள்ள இருக்குது, பேர இருக்கான்னு நினைக்கிறோம். அங்க நம்ம தனியா தானே போக போறோம். அங்க யார் இருப்பா நமக்கு? ஒரு தண்ணி தூக்கி ஊத்தி தரதுக்கு, ஒரு வெண்ணி தண்ணி போட்டு தரதுக்கு யார் இருப்பா? இதெல்லாம் யோசிக்கணும்ல, யோசிக்கணுமா? இதை நீங்கள் சிந்தித்தீர்களானால் உங்களுக்கு ஒரு நாளாக ஒரு தெளிவு பிறக்கும். இந்த தெளிவைத்தான் நாம தினமும் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்ககிட்ட. இது எல்லாமே பொய், இது எல்லாமே மாயை, இது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, அங்க வேலைக்கு போறது உண்மை இல்லை, எதுவுமே உண்மை இல்லை. இந்த பிரபஞ்சம் தோன்றிய நாளிலிருந்து நாம அங்க இருக்கிறோம். ஆனா நாம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோங்கிறதா நமக்கு தெரியல. இந்த பிரபஞ்சம் இனி இருக்கும் வரை நாம இருப்போம். ஆனா எங்க இருப்போம்னு தான் நமக்கு தெரியாது. இது ஒரு குறுகிய கால பயணம். இந்த குறுகிய கால பயணத்துல யார் நம்மளை கொண்டு விட்டுருப்பா? போயிட்டு வா, ஒரு நாள் நான் வந்து கூட்டிட்டு போவேன், யாருங்க கொண்டு வந்து விட்டுருப்பா நம்மளை? அந்த சிந்தனை, அந்த விடை உங்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் பகவான் இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வர இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில் வந்து உங்களை உட்கார வச்சிருக்கார். நீங்கள் காண்பதெல்லாம் பொய், நீங்கள் பேசி கொண்டிருப்பதெல்லாம் பொய், நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் பொய். இதையே நம்ம பொய்ன்னு சொல்றோம். ஏன் பொய்ன்னு சொல்றோம்? எத்தனையோ சத்சங்கத்துல சொல்லிட்டோம். இப்போ காணோம்னு ஒண்ணு தேடணுமே, அதுலதான் எல்லாமே இருக்கு. பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, 4-5 பேங்க் அக்கௌண்ட் அதுலதான் இருக்கு. எல்லாமே நம்ம வரலாறு, ஹிஸ்டரி, ஜியாகிரபி எல்லாம் அதுலதான் இருக்கு. அது இல்லைன்னா உலகமே இல்லை. ஆனால் ஒரு நாள் அதையும் வச்சுக்கிட்டு தான் போறோம். உண்மை. எதையுமே 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 நாம கொண்டு போக போறது. ஏன்? இந்த உடம்பை கூட தினமும் குளிச்சு குளிச்சு சோப் போட்டு பர்ஃபியூம் எல்லாம் அடிச்சு அழகுபடுத்தி மேக்கப் எல்லாம் போடுற இந்த உடம்பை கூட நாம் கொண்டு போவதில்லை. அப்ப எது நம்ம கிட்ட இருந்து போக போகுது? இந்த சுசிலா என்கிற உருவத்துல பாக்குற இந்த நரமுடி, இந்த சாரி, ஒரு நொண்டி நொண்டி நடக்கிற அந்த உருவம் போக போகுதா? இல்ல அந்த உருவம் இங்கேதான் இருக்க போகுதா? அப்ப எது இங்க இருந்து அங்க போக போகுது? இந்த சுசிலா என்கிற பெண் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது எது இங்க வந்து குழந்தையா பிறந்தது? அப்ப எது? எது நமக்கானது இந்த உலகத்துல? எது நமக்கானது? ஒரு சிலரு பிள்ளைக்கு மார்க் குறைஞ்சு போச்சுன்னு இப்ப வர்றதில்ல. ஒரு சிலரு மாப்பிள்ளைக்கு வேலை போயிட்டு திடீர்னு அப்படின்னு இப்போ சாமி கும்பிடுறது. நான் சாமி கும்பிடுறது இல்ல, வீட்லயே நான் சாமிக்கு விளக்கு ஏத்துறது இல்ல, சாமியே வேண்டாம் எனக்கு, எல்லா சாமியும் என்ன வஞ்சிச்சிருச்சு, கோபம். ஒரு சில பேருக்கு நான் வேண்டது எனக்கு புள்ள கிடைக்கல, எனக்கு சாமியே வேண்டாம். ஒரு சில பேருக்கு, பலருக்கும் ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு கனவுகள், ஒவ்வொரு லட்சியங்கள். எதுவும் நடக்கல, எனக்கு இந்த சாமியே வேண்டாம். நீ விளக்கு வைக்காததுனால சாமிக்கு எது நஷ்டமா? நீ சாமியை கும்பிட வராததுனால சாமிக்கு எது நஷ்டமா? எனக்கு சாமியே வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவருக்கு எது நஷ்டமா? உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் தான் பெரும் நஷ்டம். அது எவ்வளவோ சொல்லியும் வருஷ கணக்கா கத்துன்னு கத்தியும் உனக்கு இன்னும் எதுவுமே புரியல. இந்த உலகத்துல 2 விதமான குணநலன்கள் கொண்ட ஜனங்கள். ஒண்ணு, நான் வேண்டுனனே, குருஜிட்ட கேட்டனே, சாமிகிட்ட கேட்டனே, எனக்கு கிடைக்கலையே, நான் இங்க வந்து வேண்டணுமே, பூ கொண்டு வந்தோம், பால் கொண்டு வந்தோம், பன்னீர் கொண்டு வந்தோம், பழம் கொண்டு வந்தோம், என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சே, மாப்பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சே, கிடைக்கலையே, நடக்கலையேன்னு ஒரு விரக்தி.
ஒரு சில பேரு ஒரு நாள் துன்பம் தாங்க முடியாமல் வந்து கதறி அழுத போது 2 பிரார்த்தனைகளை அடியேனிடம் வைத்தார்கள். ஒன்று, என் பிள்ளைக்கு தொல்லை தாங்க முடியலையா, குடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், என்ன போட்டு அடிக்கிறான், என்ன கெட்ட வார்த்தையில பேசுறான், எப்படியாவது எனக்கு நரகத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது இன்னொன்னு, எனக்கு அரசியல்ல இப்ப செல்வாக்கு இல்ல, அரசியல் இந்த பதவிகள்லாம் எனக்கு போயிட்டு எனக்கு மீண்டும் அரசியல் எனக்கு ஒரு பெரிய பதவியில் வர வேண்டும், நாம ஆசீர்வாதம் பண்ணும், கவலைப்படாதீங்க எல்லாம் நடக்கும் அப்படின்னும். 3 மாசத்துல அந்த பையனுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், சந்தோஷம், வீட்டுல மகிழ்ச்சி, பேரின்பம், சந்தோஷம். அடுத்த சமீபத்துல பார்த்த மாவட்ட துணைத் தலைவரா, மாவட்ட துணைத் தலைவர் பதவி. கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஆனா பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பொன்னாடை போடுறது, அவங்க வீட்டுல போய் காவல் நிக்கிறது, அவங்களுக்கு நன்றி சொல்றது. இப்போ சாமி வேண்டியது இல்லை, ஏன்னா 2 பிரார்த்தனையும் நிறைவேறி போச்சு. பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், இப்ப ஆள் அழகாயிட்டான், குடியை நிறுத்திட்டான், கஞ்சாவை நிறுத்திட்டான், அடிக்கிறத நிறுத்திட்டான், திட்டுறதை நிறுத்திட்டான், அது முடிஞ்சு போச்சு. அரசியல்ல பெரிய பதவி கிடைச்சாச்சு. இனி சாமி நமக்கு எதுக்கு, தேவையில்லை. அப்போ 2 விதமான பக்தர்கள். ஒன்று, நான் வேண்டுனே எனக்கு கிடைக்கலையேன்னு ஒரு வித பக்தர்கள், அவங்களும் வர்றதில்ல. எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு அப்புறம் நான் எதுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பக்தர்கள். எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு குரூப் பக்தர்கள். என்ன வேடிக்கையான ஒரு உலகம் இந்த உலகம். நான் எல்லாத்தையும் வேண்டினேன் பகவான்கிட்ட, எனக்கு ஒரு பெரிய இசை மேதையா வரணும், பெரிய பாடகரா வரணும், மிகப்பெரிய ரோட்டரி கிளப்ல கவர்னரா வரணும், மிகப்பெரிய மருத்துவரா வரணும், பெரிய பேரும் புகழும் செல்வாக்கோட இருக்கணும், பெரிய அழகிகளை கூட வச்சுக்கணும், பெரிய பங்களா மாளிகைகள் இருக்கணும், ரோலக்ஸ் வாட்ச் கட்டணும், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போகணும், எல்லா ஆசைகளும் ஏதாவது இருக்குதா? ஆனா இதை விட எல்லாம் பேரின்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதுல எல்லாம் இல்லை. இப்போ நான் இருக்கிறனே கடந்த 4-5 ஆண்டுகளாக இதை விட பேரின்பம் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டு யாதொரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானுடைய திருவடிகளுக்கே சேவை செய்யற ஒரு பேரின்பத்தை அடைந்திருக்கிறனே, இந்த இன்பத்திற்கு எதுவுமே இந்த உலகத்தில் ஈடு இல்லை. இந்த புரிதல் தான் ஆன்மீகம், இந்த புரிதல் தான் கடவுள் பக்தி. இது இல்லாம இப்போ பெற்றவங்களும் வீட்டுல இருக்கிறாங்க, பெறாதவங்களும் வீட்டுல இருக்கிறாங்களே, இதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை, இதுக்கு பேர் பக்தி இல்லை, இது எதிர்பார்ப்பு. நான் வந்தேன், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கல. இறைவன் ஒரு சில பேருக்கு வந்த உடனே கொடுத்துருவார், வச்சுக்கோ, இனி இந்த பக்கம் வராத, ஓடி போயிரு. ஒரு சில பேருக்கு கொடுக்கவே மாட்டார், ஓடி போயிரு. ஒரு சில பேருக்கு வாமக்கா, நீ இன்னும் எனக்கான பணியை நிறைய செய்து கொண்டே இரு, உனக்கு ஒரு நாள் எல்லாம் வழங்கப்படும். இது கடவுளுக்கு மிக விருப்பமான சில கதாபாத்திரங்கள். நிறைய பேர் எனக்கு வயசு 65 ஆயிடுச்சு, 70 ஆக போகுது, நான் என்னுடைய 18 வயசுல இருந்து 20 வயசுல இருந்து 22 வயசுல இருந்தே பகவானுக்கு பணிவிடைகள் செய்யறனே, எனக்கு ஒன்னும் கிடைக்கலையே, என்னோட குடும்பங்கள் சந்தோஷமாக இல்லையே அப்படி நினைக்கவே கூடாது. அப்பர் பெருமானுக்கு, திருநாவுக்கரசருக்கு சாகும் தருவாயில் இறைவன் காட்சி கொடுத்தார். ஆனால் திருஞான சம்பந்தருக்கு 6 வயது பாலகன்லே காட்சி கொடுத்தார். யாருக்கு எப்போன்னு தெரியாது. அன்பானவர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சராசரியா ஒரு 50-55 வயசுக்கு மேல இருக்கும். ஒரு சில பேருக்கு 60-70 அப்படி இருக்கும். பெரும்பாலானவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கும். 1-2 பிள்ளைகளுக்கு வேணா 45-48 வயசு இருக்கும். இந்த 50-55 வயசு ஆனவங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீங்க வாழணும். ஆனா நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன், இன்னொரு 20 ஆண்டுகளே நாம இருப்போம்னு வச்சுக்கோ. 20 ஆண்டுகளே என்ன பொறுத்த மட்டும் எனக்கு ரொம்ப கூடுதல்ப்பா. என்ன பொறுத்த மட்டும் நான் இன்னும் 10 வருஷம் இருந்தா போதும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாட்டுல பாடுவாங்க, 8ஆம் ஏட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்லை, எண்ணட்டு 64. அந்த இன்னொரு 8-9 வருஷம் இருந்தா நமக்கு போதும், அதுக்கப்புறம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னொரு 20 ஆண்டுகளே நாம் எல்லோரும் இருப்போம்னே சந்தோஷப்பட்டுக்குமே. 20 ஆண்டுகள் செல்லப்பன் இருக்காரு, சுசிலாக்கா இருக்காங்க,
அவங்க கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க, அந்த பொட்டலக்கா இருக்காங்க, எல்லாரும் 20 ஆண்டுகள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு மாசத்துக்கு எத்தனை பௌர்ணமி? ஒரே ஒரு பௌர்ணமி. ஒரு மாசத்துக்கு எத்தனை அமாவாசை? ஒரே ஒரு அமாவாசை. அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு பௌர்ணமின்னா வருஷத்துக்கு 12, 10 வருஷத்துக்கு 120, 20 வருஷத்துக்கு 240 பௌர்ணமிகள் தான் இன்னும் பாக்கி. வெறும் 240 பௌர்ணமிகள், வெறும் 240 அமாவாசைகள் தான் இன்னும் பாக்கி இருக்கு. அது இன்னும் அப்படின்னு ஓடி போயிரும். எல்லாமே எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இத்தனை ஆண்டுகள், இத்தனை அமாவாசைகள், இத்தனை பௌர்ணமிகள் நீ ஊரெல்லாம் போய் ஆட்டம் போட்டிருக்க. இனி உள்ள இந்த பௌர்ணமி அமாவாசைக்கு என்கிட்ட வா, எனக்கான பணிவிடைகளை செய்யன்னு இந்த உலகத்துல யாருக்குமே வழங்காத ஒரு சிறப்பு வாய்ந்த பாக்கியத்தை உங்களுக்கு அருளி இருக்கிறார். இது எதுக்கு அருளி இருக்கிறார்? நான் தான் முதல்ல சொன்னேன். நம்மளை யாருக்கு கொண்டு வந்து விட்டா, நம்மளை இனி யாரு கூட்டிட்டு போக போறா ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ்ல, ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு கல்யாண காட்சி நான் போட்டேன். இந்த கூட்டத்தில் கோடிக்கணக்கான ஜனங்க கூடி இருக்கிறாங்க அந்த வீடியோல. அது ஏஐ கிராபிக்ஸ் வீடியோ. இந்த கூட்டத்தில் சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இருந்திருப்பேன், ஏதோ ஒரு மூலையில் நானும் நின்றிருப்பேன். ஆனா எனக்கு இப்ப அது யாருன்னு தெரியாது. என்னை பார்த்த ஒரு குருநாதர் முதல் முறையாக என்னிடம் சொன்னது, அப்பா நீங்க தர்மப்பா, நீங்க பாண்டவர் காலத்தில் நீங்க தான் தர்மன் அப்படின்னாரு. இருக்கலாம், தர்மன் பல பிறவிகளிலே செய்த பாவங்களால், பல துன்பங்களால் இன்னைக்கு ஒரு செல்ல பொண்ணுக்கு மகனாவது துன்பப்பட்டு இருக்கலாம். என்ன செய்ய, பாவப்பட்ட புண்ணியம். அப்போ அடுத்த பிறவிக்கான ஒரு பாக்கியத்தை பெறுவதற்காக எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இன்னும் 240 வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அருளி இருக்கிறார். கொஞ்சம் தான் இருக்கு வாய்ப்பு. கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஓடி போச்சு. 50 வருஷம்னா எத்தனை பௌர்ணமி நமக்கு ஓடி போச்சு, எத்தனை அமாவாசை நமக்கு ஓடி போச்சு. நம்ம அன்னைக்கெல்லாம் நல்லா உண்டு உறங்கி கழிச்சு செக்ஸ் பண்ணி சந்தோஷமா வீட்டுல கழிச்சு கூடி இருந்தோம். ஆனா இப்போதான் நமக்கு ஒரு அறிவு வந்திருக்கு, இல்லை, எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு செய்விட பணிவிடைகள் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு போகும். நாம செய்யற இப்ப பணிவிடைகள் எல்லாமே நம்மை அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்துவோம். இந்த வாழ்க்கையில நாம எதுவுமே சாதிக்க முடியல. என்னால முடிஞ்சதா? முடியல. துன்பம், நோய், கடன், கஷ்டம், அவலம், வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. ஆனா இதே போலதான் எல்லா கோடி ஜனங்களும் இப்படிதான் இருக்கு. ஆனா நமக்கு எல்லாமல்ல எம்பெருமான் ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிறார். இந்த புனித நாளில் எனக்கான பணிவிடையை நீ தொடர்ந்து செய்வாயானால் உனக்கு நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்துல சொன்ன மாதிரி தேவாதி தேவலோக பதவியா, இந்திரலோக பதவியா, சூரிய நாராயண பதவியா, சந்திரனுக்கான பதவியா, வாயுக்கான பதவியா என்பதை நமக்காக பகவான் வகுத்து காத்திருக்கிறார். நீங்கள் அந்த நல்ல வாய்ப்புகளை விட்டுவிட்டு இந்த மாயைகளுக்காக கடந்து உழன்று கொண்டே இருக்கலாம். ஐயோ 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 ஐயோ, அவளுக்கு அது, இவளுக்கு இது, அவனுக்கு அது, இவனுக்கு இதுன்னு உழன்று கொண்டு இருக்கிறீர்களே, உங்களை எதால் அடிப்பது? எதால் அடிப்பது? அன்பானவர்களே, இந்த 240 வாய்ப்புகளை நாம் தவற விட்டோமானால் அது எல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு நாம் செய்யக்கூடிய வஞ்சனையாகத்தான் இருக்கும். ஒரு வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறார். இந்த 240 அமாவாசை அல்லது 240 பௌர்ணமி, மாசத்துக்கு 4 சனிக்கிழமை, அது எத்தனை கணக்கில் இருந்துட்டு போட்டு வந்து பணிவிடை செய்யன்னு சொல்லியிருக்கிறார். இந்த பணிவிடை ஒன்றை தவிர நமக்கு வேறு மார்க்கமே இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நான் பணிவிடை செய்யறேன், ஸ்ரீபிரியா பணிவிடை செய்யறா, நடராஜன் பணிவிடை செய்யறாரு. அப்ப நாங்க 2 பேரும் அடுத்த பிறவில நாங்க ஒரு டாட்டாவா, பிர்லாவா, அம்பானியா, நடராஜன் போயிடுவான். நான் ஒரு மிகப்பெரிய பாடை KS சித்ராவா, S ஜானகியா நான் போயிடுவேன். சரி, இப்ப நாங்க பெத்து போட்டிருக்கோமே 2, அதெல்லாம் நாங்க என்ன செய்யறது, அப்படியே விட்டுறவா? சந்தேகம் வரும்ல. என்ன குறிச்சி சொல்றீங்க? நாங்க 2 பேரும் வந்து பாத பூஜை பண்றோம், பணிவிடை செய்யறோம். நடராஜன் அம்பானியா போயிடுவாரு,
நான் கேஎஸ் சித்ராவா போயிருவேன். சரி, அப்புறம் எங்க பிள்ளைகளை யாரு அடுத்த ஜென்மத்திலையும் இந்த ஜென்மத்திலையும் காப்பாற்றுறது வரும்ல. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு வீட்டில் ஒரு திரு இல்லத்தில் யாரோ ஒருவர் இந்த பகவானுக்கான பணிவிடையை பக்தியை தலைமீது சுமந்து செய்வார்களானால் அந்த திரு இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். அரக்க குடும்பத்தில் பிறந்த பிரகலாதன் எல்லாம் அல்ல எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கு சிறமேற்கொண்டு பக்தி செய்தான் பிரகலாத மகாராஜா. அவனால் அவனுடைய கொடூர அரக்க தந்தை காப்பாற்றப்பட்டார். அவன் அரக்க ஹிரண்யகசிபு. எங்க சாமி காப்பாற்றப்பட்டாரு? அவர்தான் வயத்தை கிழிச்சு கொன்னுட்டாரே. அப்படிதான் உங்களுக்கு தோணும். இறைவன் கையால் மடிவதென்ன சாதாரண விஷயமா? எல்லாமல்ல நாராயணமூர்த்தியே வந்து என்னை கொல்வார், ஆனால் அதை விட எனக்கு பேரின்பம் வேற என்ன இருக்கிறது? நான் தினமும் யோகிராம் சிவகுமார் அதுதானே கேட்கிறேன். ஐயா, உங்க திருவடிகளை என் தலைமையில் வைத்து ஒரு அழுத்த அழுத்தி விடுங்கள். இந்த திருவடிகளை என் தலை மீது வைத்து ஒரே அழுத்தாக அழுத்தி விடும். அதை விட வேற பாக்கியம் என்ன இருக்கிறது? எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய திரு கைகளிலே எத்தனை நாய்கள் இறந்தன. அந்த நாய்கள் எல்லாம் சொர்க்கத்தை தவிர வேறு எங்கு போயிருக்கும்? இறைவன் மடியில், இறைவனுடைய கையில் மடிவது என்பது சாதாரண விஷயமா? இரண்டகசிபுவை எல்லாமல் எம்பெருமான் நரசிம்ம மூர்த்தியே வந்து கொன்றாரானால் அவன் மோட்சத்தை தவிர வேற எங்க போவான்? அந்த வாய்ப்பை நல்கியது யார்? பிரகலாத மகாராஜா. இந்த சிவகுமார் இந்த தொண்டுகளை செய்வதால் அந்த செல்லப்பன் காப்பாற்றப்படுவார். அவன் வாழ்க்கை முழுவதும் எத்தனை கோடி அநியாயங்களை பாவங்களை செய்திருந்தாலும், பெற்ற மகனுக்கு எதிராக பாவங்களை செய்திருந்தாலும், நான் செய்கிற அடியேன் செய்கிற இந்த, நான் சொல்ல மாட்டேன், அடியேன் செய்கிற இந்த பாத பூஜையாலும் பாடுகிற இந்த பாட்டாலும் நாமத்தாலும் அந்த பாவ அந்த பிறவி காப்பாற்றப்படும். ஒரு திரு இல்லத்தில் யாரோ ஒருவர் எல்லாமல் எம்பெருமானுடைய திருவடிகளை தலையில் சுமந்து படிவிடைகள் செய்வார்களானால், அவருடைய நாமத்தை ஜெபிப்பார்களானால் இந்த வீட்டில் உள்ள எல்லோரும் காப்பாற்றப்படுவார்கள். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாய்ப்புகள் தான் இருக்கு. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தாமல் விட்டால் அது யாருடைய தவறு? சனிக்கிழமை ஏதோ கொஞ்சம் கூட்டம் இருந்தது பார்த்தேன். சித்ரா பௌர்ணமிக்கு யாரையும் வேணும். வாழ்க்கையிலே பல பௌர்ணமிகள் வரும், ஆனால் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்தது. அந்த பௌர்ணமியை நாம் தவற விடுவது வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு. இனி அடுத்த ஆண்டு தான் வரும். அடுத்த ஆண்டு நம்மில் எத்தனை பேர் இருப்போம் அந்த சித்ரா பௌர்ணமியை பார்க்க என்பது எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருக்கே தெரியும். சித்ரா பௌர்ணமியை தவறவிட்ட பரிதாப ஜென்மங்களை நான் என்னவென்று சொல்வது? எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் பரிபூரணமாக இந்த இடத்தில் இருந்து இந்த போதனைகளை அவரே சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு உபதேசிப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். காரணம், எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் தினமும் தினமும் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்தியா சைனா பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு போனோம். 12 நாள் சுற்றுலா. எங்க கூட ஒரு 60 வயது ஆகிய ஒரு மருத்துவரும் அவருடைய 60 வயதாகிய ஒரு மனைவியும், 2 பேருக்கும் ஒரே வயசு தான். அவர் ஒரு பெரிய டாக்டர், அவருடைய மனைவியும் ஒரு பெரிய டாக்டர். 2 பேரும் எங்க கூட டூருக்கு வந்திருக்காங்க. நாங்க அருணாச்சல பிரதேசத்துல இருந்து சத்தமிடாம உட்காரணும். தரை மட்டத்தில் இருந்து 15,200 அடி உயரம் இமயமலையில இந்தியாவுக்கும் சைனாவுக்குமான பார்டரை பார்த்து போயிட்டு இருக்கிறோம். உறை பனி, ரத்தத்தை உறைய வைக்கும் குளிர். வண்டியில போயிட்டு இருக்குச்சுல நிறைய பனி, அப்படியே அங்கங்கே மலைகள்ல வெண் பனியாக அப்படியே பனி படர்ந்து கிடக்கிறது. நம்ம நிறைய பனியை பார்த்துட்டோம், காஷ்மீர்ல அங்கங்க நிறைய தடவை பார்த்துட்டேன். ஆனா அவங்க புதுசா பாக்குறாங்க. அன்னைக்குதான் அந்த பனி அப்படியே வெண் பனி மலையை மூடி கிடப்பது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை,
இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து மருமகனுக்கு மகளுக்கு பேரங்களே பாரு 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 பாருங்க பாரு, நான் பணியில இருக்கிறேன், ஐஸ் அழுறேன், அப்படி இப்படி எல்லாம் அனுப்பணும்னு ஒரு ஆசை. ஆசை உள்ள கொதிக்குது. நான் கார்ல முன்னுக்கு இருக்கிறேன், வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க, வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க, போட்டோ எடுப்போம். நான் டிரைவர்கிட்ட அரைகுறை ஹிந்தியில சொல்றேன், பையா ஸ்டாப் கரோ. அவன் நைஸா, இங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, எல்லாம் மிலிட்டரி ஏரியா, அங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, காரை வரச்சுல பாக்கலாம் அப்படிங்கிறான். நானும் டிரைவர் என்ன பேசிக்கிறோங்கிறது அவருக்கு தெரியாது. அவருக்கு வண்டி நிக்கல, அதுக்கு ஏதோ வகையில நான் காரணம் அப்படின்னு அவருக்கு அந்த கோபம் கொப்பளிக்குது. ஒரு மனிதனுக்கு 60 வயசாச்சு, ஆனா ஆசை, இந்த பணியில எனக்கு போட்டோ எடுக்கணும், இந்த பணியை வீடியோ எடுத்து என் பேரனுக்கு, என் மகளுக்கு, மருமகனுக்கு அதை அனுப்பி, பாரு பாரு நான் பணியில நிக்கிறேன் பாரு அனுப்பணும், ஒரு ஆசை. அந்த ஆசை நிறைவேறாத போது கோபம் கனலாக எழுந்து வருகிறது, கோபம் கொப்பளிக்குது. அந்த ஒட்டுமொத்த கோபமும் அடியேன் மீது திரும்புகிறது. அவருடைய மொத்த கோபம், இவன் தான் காரணம், வண்டி நிறுத்தல. ஒரு பனி மலைகளுக்கு நடுவே ஒரு ஏரிய பாக்குறதுக்காக வண்டி போய் நின்னாச்சு. அவருடைய கெட்ட நேரம் அந்த ஏரி பக்கத்துல ஐஸ் இல்ல, ஏரியில தண்ணியா கிடக்கு. இப்படி இறங்கி அவரு கோபத்துல கொந்தளிச்சுட்டு வராரு. அப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்காக கிட்ட கூப்பிட்டு, கோபப்படாதீங்க, வருத்தப்படாதீங்களே, நாம நினைச்ச இடத்துல இறங்கணும், நினைச்ச இடத்துல போட்டோ எடுக்கணும், நினைச்ச இடத்துல சாப்பிடணும், நினைச்ச இடத்துல ஒண்ணுக்கு போனோம், நினைச்ச இடத்துல தண்ணி குடிக்கணும்னா நாம தனியா தான் டூருக்கு வரணும். ஒரு குரூப்பா ஒரு 50 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து போனா எல்லாரும் கூட தான் நம்ம ஓடணும். இல்ல நான் இங்க நிக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது, இல்ல எனக்கு தண்ணி குடிக்கணும் எல்லாரும் நில்லுங்கன்னு சொல்ல முடியாது. குரூப் டூர்ல திஸ் இஸ் நாட் பாசிபிள், திஸ் இஸ் இம்பாசிபிள் ஃபார் திஸ் டூர், நீங்க வருத்தப்படுறது தப்பு அப்படின்னு சொல்லி நான் அவருடைய முதுக தடவி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக அவருடைய முதுகுல நான் என் கைய இப்படி வைக்கிறேன். இங்கேயோ பல ஜீவன்கள் என்ன முதுகுல அடிங்க, என் முதுகுல தட்டுங்க, இந்த இடத்துல என்ன தொடுங்க, என்ன ஆசீர்வதிங்க பல ஜனங்கள் காத்திருக்க, அடியே நான் அந்த பாவப்பட்ட ஆத்மாவை நான் சமாதானப்படுத்துறதுக்காக அந்த முதுகுல கைய வச்சு தடவ போறேன். அவரு கைய அப்படி ஒரு அடி என் கைய துறக்கணும். நான் யாரு தெரியுமா, எனக்கு நீங்க என்ன பார்த்தா சாதுங்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு தெரியுமா, நான் நினைச்சா பிச்சிருவேன் உடைச்சிருவேன், அவரு இருக்கிறது திருவண்டு ஒரு தள்ளுதல் அவ்வளவுதான். ஆனா அவரு தன்னுடைய ஆத்தாமை கோபத்தை என் மீது வக்கரமாக கொட்டுகிறார். நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, எனக்கு முகம் வேற ஒரு முகம் இருக்கு. நான் நினைச்சுக்கிட்டேன் உனக்கு என் முகம் தெரியாது, அந்த முகத்தை நீ பார்த்தா ஒரு பல நாள் நீ தூங்க மாட்ட. அது அவருக்கு தெரியாது. ஆனா அடுத்த 3ஆவது நாள் பகவான் காட்டி கொடுத்தாரு. ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ராத்திரி சாப்பிட போய் எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். அங்க அந்த ஸ்டஃப்டு குளிச்சா கொண்டு வச்சாங்க எனக்கு சாப்பிடுறதுக்காக. அந்த குளிச்சா அப்படி பறந்தது அங்கங்கே. ஹோட்டல்காரெல்லாம் மிரண்டு, அங்க ஒரு குளிச்சா பறந்தது, அங்க ஒரு குளிச்சா பறந்தது, டேபிள்ல எடுத்து அடிச்சு ஹோட்டலே மிரண்டு, அப்புறம் ரூம்ல கொண்டு வந்து தயவு செய்து சாப்பிடுங்க சார், சாரி சார் எல்லாம் கேட்டேன். அதை பார்த்தோன்னு அவரு, ஓ இங்க பல முகம் இருக்கும் போல் இருக்கு, நம்ம எனக்கு ஒரு முகம் தான் இருக்கும்னு சொன்னா அங்க பல முகம் இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அந்த இடத்துல என்னோட கையை தட்டி, நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா உனக்கு, இப்படி இருக்கேன்னு நினைக்காத, நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசினாரு. அப்போ நான், எல்லாரும் சொல்லுவாங்க எனக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள சிங்கம் எல்லாம் தூங்கல, எல்லாம் உள்ள பேர் இறைவன் நமக்குள்ளாக அமர்ந்திருந்து எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறார். அந்த கணம் அவருக்கு சனி பிடிச்சது. என் கையை எப்ப தட்டி அப்படின்னு தட்டுனாரோ அந்த கணம் அவருக்கு சனி பிடிச்சது. நான் ஒண்ணுமே கண்டுக்கல, நான் என் பாட்டுக்கு டூரை என் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது ஏதாவது நடக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்த 10 நாட்கள் அவர் பட்ட பாடு கண்கொண்டு காண முடியாது. கொடூர ஜலதோஷம், கடுமையான காய்ச்சல்,
ஒரு வக்கிர இருமல். அந்த இருமலை எனக்கு எப்படி அந்த நான் அந்த மாதிரி ஒரு இருமலை கேட்டதே இல்லை. லொக்கு 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 லொக்குன்னு இருமல் தாங்க முடியல. 60 வயதான கிழம், காய்ச்சல், ஜலதோஷம், கொடூரம், தாங்க முடியல. இறுதி நாள் அசாம் தலைநகர் கவுஹாத்தியிலிருந்து சென்னை வந்து சேர்ந்த போது அவருக்கு குளிர் காய்ச்சல் தாங்க முடியாது. அவருடைய துணைவியார் போய் கம்பளிய போத்துறாங்க, அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க. அவரால் தாங்க முடியல. இந்த 10 நாளும் அவர் நரகத்தை அனுபவித்தார். கடைசியில சென்னையில இருந்து அடுத்த நாள் காலையில திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வரப்போ அவருக்கு கழியல சுத்தமா. வர வழியில எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னா, நான் வரல, நான் கிளம்புறேன். இல்ல வந்துட்டு போங்க, என் பேர பிள்ளை எல்லாம் எனக்கு பார்த்துட்டு போங்க. இல்ல நான் வரல, எங்க டிரைவர் வெளியே வெயிட் பண்ண, நான் கிளம்புறேன். அப்படி இல்ல, கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் போகணும். சரி போயாச்சு. காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்லைன்னா காஃபி வேண்டாம். இல்ல வேண்டாம். இல்ல காஃபி குடிச்சுட்டு தான் போகணும். சரி ஓகே, பகவான் வேற ஏதோ உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்ட்டு காஃபியை குடிச்சேன். குடிச்சிட்டு கார்ல ஏறினதும் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். இந்த துன்பம், இந்த காய்ச்சல், இந்த இருமல் இன்று மாலைக்குள் உங்களுக்கு 50% சரியாகிவிடும். நாளை மாலைக்குள் உங்களுக்கு முழுவதுமாக இந்த காய்ச்சல், இந்த இருமல் சரியாகிவிடும்னு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். அவரு அதை பார்த்துட்டு நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டார். இன்னைக்கு 2வது நாள் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எல்லாமல்ல இறைவன், எல்லாமல்ல ஏக பரம்பொருள் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இப்படிதான் செய்வார். இன்னொரு எக்ஸாம்பிள் நாங்க சொல்ல விரும்பல, ஏன்னா அது அந்த யூடியூப்ல அந்த வீடியோ அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதுல வேண்டாம். இதே மாதிரி இமயமலையில அமர்நாத் யாத்திரைக்கு நான் போயிட்டு இருக்கேன். நாங்க ஒரு 30-35 பேர், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அப்போ ஹெலிகாப்டர் புக் பண்ணியிருந்தோம். இங்க இருந்து அமர்நாத் சிவன் அந்த மலைக்கு, அந்த குகைக்கு போறதுக்காக ஹெலிகாப்டர் புக் பண்ணியிருந்தோம். டியூ டு பேட் வெதர் தே கேன்சல் த ஹெலிகாப்டர். வெதர் மோசமா இருந்தனால, பருவ காலம் மோசமா இருந்தனால ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது 3 ஆப்ஷன். ஒண்ணு டோலியில போனோம், தூக்கி சுமந்துட்டு போறது. இல்லைன்னா குதிரையில போனோம், இல்லைன்னா நடந்து போனோம். கீழே இருந்து 18 கிலோமீட்டர் இருக்கு. அதுவும் இதே மாதிரிதான் கடும் குளிர், உறை பனி. அங்கேயும் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் தான். இமயமலையில ராணுவம் தான் நம்மள எல்லாம் பாதுகாத்து கொண்டு போறது. சரி, நாங்க குதிரையை தேர்ந்தெடுத்தோம். நம்ம பாவத்தை தீக்க போறதுக்காக 4 பேர் நம்மளை தூக்கிட்டு போய் அந்த பாவத்தையும் சேர்த்து சுமக்கிறதா? ஏன்னா குதிரையில போறதே கஷ்டம், நடந்து போறது அதை விட கஷ்டம். நம்மள 4 பேர் தூக்கிட்டு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு பெரிய கொடூர மலையில அப்படின்னு. ஏன்னா மலையில நீங்க உயரம் போக 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 ஆக்சிஜன் லெவல் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால உங்களுக்கு மூச்சு அடைக்கும், காற்று இயங்குறது நின்று போயிடும். நிறைய துன்பங்கள் இருக்கு நமக்கு மலைக்கு மேல போக போக. ஆனா அங்கெல்லாம் நம்முடைய இந்திய ராணுவத்தினர் அங்க உட்கார்ந்து குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டு காப்பாத்துறதுனாலதான் நாம அங்க சந்தோஷமா அந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடியில உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா பாகிஸ்தான்காரன் இங்கே கொண்டு 2 குண்டை போட்டிருப்பான். அந்த பாதுகாப்பு அங்க பலமா இருக்கிறதுனால நாம அங்க நிம்மதியா இருக்கோம். அந்த மலையில குதிரையை தேர்ந்தெடுத்தோம். விடியகால 2 மணிக்கு எழும்பி ஒருத்தன் ஒரு பக்கெட் நிறைய வெண்ணி போட்டு தருவான். அந்த ஒரு பக்கெட் வெண்ணி 100 ரூபா. அந்த வெண்ணிய ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரை வச்சு 2 கம்ப கட்டியில் மறைச்சு வச்சிருப்பான். அதுக்குள்ள போயிட்டு குளிக்கணும், அம்மனமான்னு குளிக்கணும். யார் பார்க்க போறான்னு அது குளிச்சிட வேண்டியதான், வேற வழி கிடையாது. ஒண்ணும் கிடையாது. மலைக்கு மேல பனி பிரதேசத்துல என்ன இருக்கும், ஒரு சின்ன மறைப்பு மறைச்சிருப்பான். அதுக்குள்ள போயிட்டு பக்கெட்ல தண்ணியை வச்சு குளிச்சுட்டு விடியகால 3 மணிக்கு கியூன்னா அப்படி நிற்கும் குதிரைக்கு. கியூனா நம்ம ரோடாது ஒண்ணும் கிடையாது, தொழியும் அது இதுவும் ஐஸ் ஊருக்குன்னா சளி அப்படி இருக்கும். அதுல கியூலையே நிக்கணும். நமக்கான குதிரை வந்தோன்னு அதுல ஏறி விடியகால 4 மணிக்கு ஏறி உட்காரும். அந்த குதிரை கிளம்பும். அத போல ஒரு நரக வேதனை வேற ஒண்ணுமே கிடையாது. முதுகெல்லாம் வலி பிச்சிரும். அந்த குதிரையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குதிரையில ஏறியாச்சு. நானும் ஒரு குதிரையில ஏறி இருக்கேன். அது நிறைய கட்ட செக்கப்புகள் இருக்கு. நம்ம எல்லாம் குதிரையில இருந்து இறங்கணும், ஸ்கேன் பண்ணுவாங்க, நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க, போலீஸ் எல்லாம் பார்த்துதான் நம்மளை திருப்பி திருப்பி மேல விடுவாங்க.
அப்போ நாங்க ஒரு 30 பேருங்கனாலும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்கேனிங் பரிசோதனைகளை முடிச்சுட்டு குதிரையில ஏறுறாங்க. எனக்கான குதிரையும் அந்த குதிரை ஓட்டுற ஒரு பையன், எல்லாரும் முஸ்லிம்ஸ் தான். ஏன்னா அங்க இந்துக்கள் இறந்து வேலை வாங்க முஸ்லிம்ஸ் தான் இருக்கிறாங்க. எனக்கான முஸ்லீம் இளைஞன் வந்து அந்த குதிரை பக்கத்துல அவனுக்கு கூட்டாளிகளா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் ஏறியாச்சு, நானும் என் குதிரையில ஏறணும். நம்ம என்ன பெரிய ஹார்ஸ் ரைடரா டப்புனு குதிரையில ஏறக்கு அவனுடைய உதவி இருந்தாதான் ஏற முடியும். அப்ப நான் அந்த பையனை குதிரையில ஏறணும் அப்படின்னு சொன்னா அந்த பையன் ஹிந்தில என்ன கேலி பண்றான். நீ என்ன பெரிய தேசிங் மகாராஜாவா, இப்ப குதிரையில ஏற எங்க போற, நெல்லியா பேசாம நான் வந்து ஒரு ஏறினா போதும் அப்படின்னு அவன் ஹிந்தில இருந்து கிண்டல் பண்றான். கேலி பண்றாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவனுக்கு நக்கல் சிரிப்பு, பக்கத்தில் நிக்கிறவெல்லாம் சிரிக்கிறது. இந்த சூழ்நிலை கொஞ்ச நேரமா தொடருது. அவன் என்ன கிண்டல் பண்றது, கேலி பண்றது, நக்கல் பண்றது. ஏன்னா அப்போ நம்ம நிறைய ருத்ராட்சம் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய பட்டை எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கோம். அவனுக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞர், அவன் மற்றவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, இவனுக்கு கொஞ்சம் நக்கல். இவரு நம்மள நக்கல் பாரு பெரிய ஆளு, இவரு இப்ப குதிரையில போய் அங்க போய் நாட்டை பிடிச்சிருவாரு, அப்படி ஏகப்பட்ட கிண்டல் கேலிகள் எல்லாம் பண்றாங்க. நம்ம என்னதான் இறைவனுடைய அடியாராக இருந்தாலும் சில இடங்கள்ல சிலவருடைய கேலி கிண்டல்களை நம்மளால தாங்கிக்க முடியாது. நம்ம என்ன பகவான் யோகிராம் சுரத்குமாரா, அடிச்சாலும் வாங்கிட்டு போறதுக்கு நம்ம அந்த பக்குவ நிலைக்கு இன்னும் வரல. அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிறதா இன்னும் நம்ம மூளையில இருக்கு. எவனா திட்டினா திருப்பி திட்டணுங்கிறத நம்ம மூளையில இன்னும் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் யோகியாவோ இல்ல பெரிய ஞானியாவோ மாறணும், மாற போறதும் இல்லை, மாறவும் முடியாது. அதெல்லாம் இறைவ தெய்வீக நிலை, நமக்கு அந்த நிலை வராது. எனக்கு இவன் பேசுறது தாங்க முடியாத ஒரு கட்டம். ஏன்னா நமக்கு திருப்பி 4 கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அவனுக்கு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மோன இந்த மோனன்னு திருப்பி 4 ஏசலான்னா அவனுக்கு ஹிந்தி நமக்கு அவ்வளவு ஃப்ளூயண்டா கெட்ட வார்த்தை வராது. தமிழ்ல ஏசினா பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு புரிய போறதும் இல்லை. அப்படி இந்த வெப்ராலும் மனசுக்குள்ள வருது. இப்ப கடைசி நிலை என்ன, நமக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர்கிட்ட பழிய போட்டுட்டு அவனையே பார்த்துட்டு இருந்தேன் கோப கண்களால். இல்லே, நீ என்ன கிண்டல் பண்றியா, என்ன கேலி பண்றியா, என்ன கேலி பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? அது ஒரு வகையில நமக்கு ஒரு திமிரு தான், அந்த திமிரு இருக்கக்கூடாது. ஆனா அடியே என்ன நம்ப வேண்டாம், எனக்குள்ளாக எழும்பும் அன்பும், எனக்குள்ளாக எழும் கோபமும், எனக்குள்ளாக எழும் வைராக்கியமும் பகவான் அருள்கிறதா. எனக்குன்னு தனிப்பட்ட சிந்தனையோ தனிப்பட்ட உணர்ச்சிகளோ எனக்கு இல்லை. எனக்குள்ள ஒருவேளை காமம் பீரிட்டு எழுந்தா கூட அதுவும் பகவான் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தடவை சொல்றாரு, அவர்கிட்ட போய் அவருடைய சீடன் கேட்கிறான், குருவே எனக்கு அப்பப்போ காமம் தலை தூக்குது, நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு பக்தனா இருக்கிறேன், ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டேன், எனக்கு காமம் தலை தூக்குதே அப்படின்னு போய் அழுதான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, இது எனக்கும் இருக்குப்பா, எனக்கும் சில நாட்கள்ல காமம் தலை தூக்குது. ஆனா அதற்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை, அதை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாரு. அப்ப எல்லாமே இறைவனுடைய செயல்தான், நம்மளுடைய சோதனை. நான் குதிரையில போக போக அந்த பையனையே பார்த்துட்டே வந்தேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பையன் குதிரையை ஓட்டிக்கிட்டு என் கூடவே நடந்து வந்துட்டு இருக்கிறான். நான் மேல இருக்கிறேன், குதிரைக்கு மேல உட்கார்ந்து அவனையே பார்த்துட்டே இருக்கிறேன். இயலாமை, அவனை ஒண்ணும் செய்ய முடியல, என்னால திட்ட முடியல, அடிக்க முடியல, ஒண்ணும் செய்ய முடியல. பார்த்துக்கிட்டே இருந்தேன். பகவான் மெல்ல வேலையை காட்ட ஆரம்பிச்சார். அவன் மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சது, ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்து. நான் பார்த்துட்டே இருக்கேன், அவன் கவனிக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில ஒரு சொட்டு ரத்தம் விழுதோடி பார்த்தான், கண்டுபிடிச்சிட்டான் மூக்குல இருந்து ரத்தம் வருதுன்னு. ரத்தத்தை தொடச்சான், அது அதிகமா பொல 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 பொலன்னு பாய ஆரம்பிச்சது. அவன்கிட்ட நம்மள மாதிரி கர்ச்சிப்பெல்லாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்கல்ல, ஒரு பழைய அழுக்கான பேண்ட் சட்டை தான் போட்டிருப்பாங்க, ஒரு கம்பளி போட்டிருப்பாங்க. இந்த சட்டையிட்ட தொடச்சான், சட்டை ஃபுல்லா ரத்தம். அடுத்தது என்கிட்ட தண்ணி கேட்டான், நான் தண்ணி கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் பாட்டில தண்ணி தான் கொடுக்கல. பக்கத்து குதிரையில போறவங்க தண்ணி கேட்டான், அவங்க கொடுத்தாங்க. அதை வச்சு முகத்தை கழுவுனா, மூக்க கழுவுனா. ஆனாலும் பொல 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 பொலன்னு ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. நான் அவனை வச்ச கண் வாங்காம பார்த்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ரத்தம் நிக்காம கொட்டுது அவன் மூக்குல இருந்து.
உடனே அவங்க கூட வந்த மற்ற குதிரை ஓட்டிகள்லாம் பயந்து போய் குதிரை எல்லாம் ஒதுக்குறாங்க. நான் ஒதுக்கிட்டே என்னடாச்சு அப்படின்னு ஹிந்தியில அவங்களுக்குள்ள கீழே போயிடலாம், ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ரத்தம் இப்படி வருது, இவ்வளவு பொலப்பொலன்னு பாயுது, அவன் துடைக்கிறான், கையை துடைக்கிறான், சட்டை எடுத்து துடைக்கிறான், எல்லாம் ரத்தம். பொதுவா இது இந்த பனிமலைகள்னு சில பேருக்கு வரும். ஆனா இவன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இவன் பிறந்ததுல இருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை தான் அமர்நாத்துக்கு வரும். ஆனா அவன் டெய்லி அமர்நாத்துக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் சிவகுமார்னா, இன்னொரு நாள் ஒரு பிரேமகுமார், இன்னொரு நாள் ஒரு சந்திரகுமார், இன்னொரு நாள் சந்திரகுமார், எதையாவது ஏற்றிட்டு போயிட்டு இருப்பான். ஆனா அன்னைக்கு அவனுக்கு கெட்ட நேரம், அவனுக்கு மூக்குல இருந்து லிட்டர் கணக்குல ரத்தம் ஒழுகுது. அவன் அதை பயப்படுறான்னு அவனுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. பயந்து நடுங்கி நம்ம இங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல குதிரையெல்லாம் ஒதுக்கி, அவனுடைய சக குதிரை ஓட்டிகள்லாம் அவனை ஒதுக்கி நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்றச்ச, எனக்குள்ள யாரோ சொல்ற மாதிரி, போதும்பா போட்டும், அவனை கூப்பிட்டு 2 தட்டு தட்டி விட்டுரு, போதும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு. நான் குதிரையில இருந்துகிட்டேன், தள்ளி நின்னான், இங்க வாண்ண, இங்க வாண்ண. முதல்ல அப்படி பார்த்தான், பார்த்துட்டு அப்படியே நின்னான். திருப்பி அங்க வாண்ண, கிட்ட வந்தான். நான் குதிரையில இருந்த முதுகுல 2-3 தட்டு தட்டி இங்கிலீஷ்ல சொன்னேன், டோன்ட் வரி, இட் வில் ஸ்டாப் நவ், இது இப்ப நிக்கும், கவலைப்படாத அப்படின்னு. யூ பிலீவ் இட் ஆர் நாட், அடுத்த ஒரு சில வினாடிகளில் அந்த ரத்தம் அப்படி இருந்துச்சு. அதற்கு பிறகு எங்களுடைய அந்த பயணம் தொடர்ந்தது. பையன் புரிஞ்சுக்கிட்டான், இது ஏதோ ஒரு விவகாரமான பார்ட்டியா இருக்கும் போல அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு பிறகு நாங்க ஒரு சில இடங்கள்ல கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க இறங்கச்சுல, திருப்பி ஏறச்சுல எனக்கு பயங்கர ஹெல்ப். வந்து தோலை கொடுப்பான், ஏத்தி விடுவான், இறக்கி விடுவான், அப்படி எனக்கு உதவி பண்ணான். திருப்பி வந்து இறங்கினப்போ விடிய காலம் 4 மணிக்கு ஏறணும், நாங்க சாயங்காலம் 6 மணிக்கு இருட்டின பிறகுதான் வந்து இறங்குறோம். களியல காய்ச்சல்லாம் வரும்போது எனக்கு அவ்வளவு டயர்டு. அந்த டயர்ட்ல நான் இறங்கி அவனை முதுகுல இருந்து தட்டு தட்டிட்டு, டோன்ட் வரி, இனிமேல் உனக்கு அப்படி நடக்காது போ அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ பகவான் இந்த கைக்கு, இந்த தட்டுக்கு இவ்வளவு ஒரு மகிமை வச்சிருக்காரு. நான் இதை எனக்கானது, நான் பெருமைக்காக சொன்னேன். இது நடந்தது என் கூட. அங்க அமர்நாத்துக்கு வந்த பக்தர்களுக்கு எல்லாம் அந்த கதை தெரியும். இந்த கைக்கு அப்படி பகவான் ஒரு இதை தந்திருக்காரு. அப்போ இந்த கை தட்டுனா அப்படி நிக்கும், கையை தட்டி விட்டா என்ன நடக்கும்ங்கிறத பகவான் காட்டுறார். அன்பானவர்களே, நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றது அதுதான், நீங்க வீணா உங்களை குழப்பிக்கிறீங்க. இப்ப ஒரு சில பேர் மார்க் குறைஞ்சு போச்சு, வீட்டுல வேலை போயிட்டு வீட்டுல இருக்கிறாங்களே, இதெல்லாம் நான் தவறா யாரையும் சொல்லல. உங்களுடைய புரிதல் தவறு. உங்களுடைய இறைவனை பற்றின ஒரு நாய் உள்ள வந்தது, இறைவனை பற்றிய புரிதல் உங்களுக்கு தவறானது நான் மென்ஷன் பண்ணேன். ஏன் சொல்றேன், நீங்க நான் இவ்வளவு சாமி கும்பிட்டனே, இந்த பையனுக்கு பரீட்சைக்காக தானே நாங்க வந்தேன், எங்க வீட்டுல வேலை போயிடக்கூடாது, செல்வம் செழிக்கணும் தானே வந்தேன், இப்ப எல்லாம் போயிட்டே நீ வருத்தப்படுறீங்க. ஆனா அந்த வருத்தம் தவறானதுன்னு நான் சொல்றேன். ஏன் தவறானதுன்னு நான் சொல்றேன், ஏன் தவறாதுன்னு சொல்றேன், பெருமாள் ஏன் தவறான்னு சொல்றேன், பெருமாள்கிட்ட அடிக்கடி சொல்றேன். நம்முடைய குழந்தைகளை பற்றி, நம்முடைய மனைவியை பற்றி, நம்முடைய தாய் தந்தையரை பற்றி, நம்முடைய பேரை பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படுவது முட்டாள்தனமானதுன்னு நான் திருப்பி சொல்றேன். ஏன் சொல்றேன், நீங்க சாப்பிடுறீங்கப்பா, இறைச்சி சாப்பிடுறீங்க, மீன் சாப்பிடுறீங்க, முட்டை சாப்பிடுறீங்க, பரோட்டா சாப்பிடுறீங்க, பிரியாணி சாப்பிடுறீங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதை ஜீரணிக்கிறது யாரு? நீங்க உள்ள ஆட்ட உரல் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? உள்ள போய் கொஞ்சம் இறைச்சி எடுத்து போடு, கொஞ்சம் முட்டை எடுத்து போடு, கொஞ்சம் மீன் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்களா? அதை ஜீரணிப்பது யாரு? நீங்க ராத்திரி தூங்குறீங்கப்பா, உங்களை மறந்து தூங்குறீங்க, உங்க மூச்சு கரெக்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு, அதை செய்வது யாருப்பா? நீங்க ராத்திரி எல்லாம் மறந்து தூங்குறீங்க, என்ன நடக்குன்னு தெரியாது, உங்க இதயம் சரியாக துடித்து கொண்டிருக்கிறதே, அதை இயக்குவது யார்? சொல்லு, யாரு? நீ இயக்கிட்டு இருக்கியா?
ஒரு கையால தூங்கிட்டு ஒரு கையால பம்ப் பண்ணிட்டே இருக்கிறியா? சரி சரி, ரைட். இருக்கிறியா நீ? இல்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்குறப்போ செமிக்கிட்டு ஆட்டோர்ல போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறியா நீ? இருக்கிறியா? இல்ல மூச்சு நான் தூங்கிட்டு இருக்கேன், மூச்சு போயிட்டு இருக்கா, அப்படி விட்டுட்டு இருக்கியா நீ? அப்ப இதெல்லாம் இயக்குவது யார்? மட சாம்பிராணிகளா? நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னை படைத்தவன் இதெல்லாம் செய்துகிட்டே இருக்கிறான். அவன் என்னைக்கும் ஆட்டோர்ல க்ளோஸ் பண்ண நினைக்கிறானோ, அவன் என்னைக்கும் ஏதோ பம்ப் பண்றதை நடத்தணும்னு நினைக்கிறானோ, அன்னைக்கு நிக்கும். எல்லாமே அவன் செய்யும் போது இதை நீ யாருப்பா காப்பாத்துறது? உன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ யாரு? உன் பேர பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீ யாரு? உன் தாத்தா வந்து காப்பாத்தினாரா? இல்ல உங்க தாத்தா உங்களை காப்பாத்தி நான் தான் அந்த பிள்ளைய படிக்க வைப்பேன், நான் தான் அந்த பிள்ளைக்கு 10 கோடி ரூபாய் சொத்து சேர்ப்பேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு பொண்டாட்டிய பார்த்து, அக்கா என் பேர பையனுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்து தந்துரு, அவனுக்கு உள்ள உணவு உடுக்க உடை இருக்க இடத்துல சேர்த்து வச்சுட்டு போயிடணும். எங்க தாத்தா மாளிகை நடார அப்படிதான் சேர்த்து வச்சுட்டு போறாரு. கடைசி அவர் போன பிறகு ஒண்ணும் இல்லை, உள்ள உணவு இருக்க இடம் உடுக்க உடை ஒண்ணும் இல்லை, எல்லாம் வச்சுட்டு போயிடுச்சு. யாரா நீங்கெல்லாம்? எங்க இருந்துடா வரீங்க? நீங்க சேர்த்து வச்சு 10 காசு அந்த குடும்பம் அனுபவிக்க முடியுமா? பெரும் பெரும் முதலாளிகளே எல்லாம் தோத்து போயிடுது. சிவாஜி கணேசன் சேர்த்து வச்ச வீடே ஏலத்துக்கு போக போகுது. நீங்கெல்லாம் யாரா? உங்களுக்கு இன்னுமா மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. உங்க கையில எதுவுமே இல்லைங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சு உங்க ஒரு பிள்ளை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நீங்க நினைச்சு ஒரு பையனை ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவன் கர்மா என்னவோ, அவன் தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்கும். ஒரு தகப்பனா ஒரு தாயா உங்களுக்கான கடமையை செய்ய, அவ்வளவுதான். ஒரு புத்திமதி, மக்களே இப்படி போனா இப்படி இருக்கலாம், இப்படி போனா இப்படி இருக்கலாம், என் அனுபவத்துல சொல்றேன். அப் டு யுவர் சாய்ஸ். இல்ல வெளியூர்ல இருக்கிறாங்க, அப்பா செலவு காசு இல்ல, இந்த மக்களே வச்சு கொடுக்க வேண்டிய நம்ம கடமை. இதெல்லாம் மீறி அப்பா ஒருத்தர் இங்க இருந்து கத்தி கத்தி உலகத்துக்கே கத்துறாரே, நாமே அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்க கூடாதுன்னு கேட்கறது அவங்களுடைய கர்ம பலன் இருக்கணும். எத்தனை பேருக்கு இருக்குது? இல்ல. இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவரை உங்களுக்கு எல்லாமே துன்பம் தான். கோடி கோடியாக கொட்டி வைத்திருந்தாலும், கோடி கோடியாக வீட்டில் பணமும் நகையும் வைரமும் வைடூரியமும் இருந்தாலும், இறைவனை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவரை உங்களுக்கு அது நரகம்தான். இறைவனை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய சரியான புரிதல் வந்துவிட்டால் எதுவும் இல்லை என்றாலும் இன்பம். Now I am this position. நான் அந்த நிலையில இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. என்ன கிடக்கு? இந்த ஷீட்டு போட்டதே கடல்ல கிடக்கு. அந்த அவங்க அம்மாவோட பையன் அவனுக்கே பணம் கொடுக்கல, 1 லட்ச ரூபா கொடுக்கணும், கடல்ல இருக்கு. ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்லையே, நான் உனக்கு தான் போட்டிருக்கேன், நானா படுத்து உறங்க போறேன். உன்னுடைய பக்தர்கள் வந்தா வசதியாக மழையிலோ வெயிலிலோ நனையாமல் இருப்பதை நான் போட்டேன். கடனை தீக்கிறதா இருந்தா தீரு, இல்லைன்னா ஒரு சொத்தை கூட ஒரு சொத்தை வித்து கொடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன இருக்கு? அப்போ இறைவனை பற்றிய சரியான புரிதல் எப்ப வரும்? எப்ப வரும்? உங்களுக்கு ஏன் வரல? உங்களுக்கு ஏன் வரல? எத்தனையோ சத்சங்கங்கள் பேசியும், எவ்வளவோ இந்த 1.5 ஆண்டுகள் எவ்வளவோ வேதங்களை பற்றியும் பகவானை பற்றியும் நிறைய பேசியும் இன்னும் நிறைய பேரை திருத்த முடியலையே. இறைவன் இருந்து நிறைய பெற்றுக்கிட்டு சிலது வராம இருக்கு, எனக்கு கிடைக்கலையேன்னு சங்கடத்துல சிலது வராம இருக்கு. சரி நாளைக்காவது கிடைச்சிடாதான் நிறைய வந்து இருக்கு. ஏன் இந்த புரிதல் உங்களுக்கு வரலன்னா, உங்கள் எல்லோருக்கும் ஒன்று தெரியும், எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணரை தெரியும். கிருஷ்ணரை தெரியும்ல? கிருஷ்ணரை எல்லாருக்கும் தெரியும்ல? கிருஷ்ணருக்கு பொண்டாட்டிய தெரியும், கிருஷ்ணருக்கு காதலிய தெரியும், எல்லாம் தெரியும்ல? ஆனா எனக்கு கிருஷ்ணனுடைய மகனை தெரியும். அது தெரிந்தால் நீங்க எப்படி இருக்க மாட்டீங்க? கிருஷ்ணருடைய மகனுக்கு என்ன நடந்தது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். கிருஷ்ண பரமாத்மா பொத்தி பொத்தி பாதுகாத்த அந்த கோகுலத்து ஜனங்களுக்கு என்ன நடந்தது இறுதியாக என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள்.
அந்த உண்மை தெரியாததால் நீங்கள் கிருஷ்ணரை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பதால் நீங்கள் கனவு காண்கிறீர்கள், ஆசைப்படுகிறீர்கள், எல்லாம் படுகிறீர்கள். கிருஷ்ணர் கடவுள், எல்லாமல்ல ஆதி எம்பெருமான், அவருடைய மகன், அவருடைய கிருஷ்ணவதாரத்தில் அவருக்கு பிறந்த மகனுக்கு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீது பைத்தியக்கார பாசத்தை வைக்க மாட்டீர்கள். இறைவனின் மகனுக்கு எப்படி நடந்ததா என்றால், இந்த சிவகுமாருக்கு பிள்ளைகள்லாம் எம்மாத்திரம், நடராஜனுக்கு பிள்ளைகள்லாம் எம்மாத்திரம், பெருமாளுக்கு பிள்ளைகள்லாம் எம்மாத்திரம். பைத்தியம், முழு பைத்தியம். நிலையில்லாத எல்லாவற்றின் மீதும் நீங்கள் பைத்தியக்கார பாசத்தை வைத்துவிட்டு நிலையான ஒன்றை பிடிக்க மறந்து அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்துக் கொண்டு சேர்த்து வைத்தாலும் அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய பலன் இருந்தால் மட்டுமே அவன் அனுபவிப்பான். நீங்கள் கோடி கோடியாக கொட்டி வைக்காவிட்டாலும், ஒரு தகப்பனாக ஒரு மகனுக்கு 10 காசு நான் சேர்த்து வைக்கல, நான் சம்பாதிக்க சேர்த்து வைக்கல அப்படின்னு இருந்தாலும் ஒரு மகன் இந்த நிலையில் வந்து உட்கார்ந்து இருப்பான், சம்பாதிக்க அவன் அங்கே உட்கார்ந்து இருப்பான். இதுதான் தலையெழுத்து, இதுதான் பிராப்தம், இதுதான் கர்மா. புரியுறதா நான் சொல்லுது? அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல, குருஜி கிருஷ்ணருக்கு மகனுக்கு அப்படி என்னதான் நடந்ததா சொல்லுங்க. தோணலையா இருக்கும்? தோணுதா? இந்த சத்சங்கம் கடைசியா இருக்கணும். நீங்க இந்த பைத்தியக்கார பாசத்தை வைத்துக் கொண்டு, என் புள்ள வந்திருக்க அதுக்கு மீன் ஊறுகாய் போட்டு கொடுக்கணும், என் பையன் வந்திருக்க அவனுக்கு சாப்பாடு செய்து கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். தட் இஸ் அவர் டியூட்டி, தட் இஸ் அவர் டியூட்டி. ஆனா இறைவனுக்கான பணிக்கான நேரத்தில் வேறு எந்த பணியும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ரீபிரியாவுக்கும் அந்த நடராஜனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நடராஜனுக்கும் இந்த ஸ்ரீபிரியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல உனக்கும் அங்க வீட்டுல இருக்கிற அந்த ஈரோட்ல இருக்கிற எந்த சம்பந்தமும் கிடையாது. இது எல்லாம் கர்மா. நீ செய்த கர்மா, நீ செய்த கர்மா, அவைகள் செய்த கர்மா நம்மளை வந்து தொத்தி கொண்டு கிடக்கிறது. நான் ஒரு பாவம் உட்கார்ந்துருக்கேன், அவன் டெய்லி அனுபவிக்கிறத கேட்டா கர்மா, நாம செய்கிற கர்மா. இந்த கர்மாக்களை எல்லாம் மீறி அந்த குழந்தைகள் மீது நாம பைத்தியக்கார பாசத்தை வைத்துக் கொண்டு, பற்றுதல், பாசம் வைக்கணும். என் பிள்ளைக்கு மேல பாசம் இருக்கு, பற்றுதல் கிடையாது. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தான் பெற்ற மகனை அவரே அடித்து கொண்டார். வாளை போல வளர்ந்து நின்ற ஒரு வகை புல்லை எடுத்து குத்தியே கொண்டார். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவும் அவருடைய ஒரே அண்ணன் பலராமனும் சேர்ந்து தாங்கள் பொத்தி பொத்தி பாதுகாத்த கோகுலத்து ஜனங்களை அத்தனை பேரையும் கொன்று குவித்தார்கள். கொன்று குவித்தார்கள். கொன்று குவித்து விட்டு பெத்த மகனை கொண்டு போட்டுவிட்டு மரண வலியோடு கிருஷ்ண பரமாத்மா மரத்தின் அடியிலே போய் அமர்ந்திருந்தார். அப்போதுதான் வேடன் விட்ட அம்பிலே கிருஷ்ண பரமாத்மாவும் போய் சேர்ந்தார். எனது அன்பான எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம பக்தர்களே, இறைவனாக இருந்தாலும் அவன் மனிதனாக வந்தால் இதுதான் நிலை. உங்கள் பைத்தியக்கார தனங்களை எல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கள். கிருஷ்ணருக்கே அப்படி ஒரு மகன் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். அவன் செய்த அட்டூழியங்கள் அளவிடா முடியாதது. பாரத போரிலே தனது தந்தை ஜெயித்து விட்டார் என்கிற கர்வத்தால் அவன் ஆடிய ஆட்டம் அளவில்லாதது. பெத்த தந்தையே ஒரு மகனை கொன்று குவிக்க வேண்டும் என்றால் அவன் எத்தகைய கொடியவனாக மாறியிருப்பான். எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையால் நனைந்திருக்கிற ஜனங்களே, உங்களுக்கான வாழ்க்கை வாழ்வதற்கு
பகவான் தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இது. நீ கல்யாணம் பண்ணாம கூட இருந்திருக்கலாம், தப்பு இல்ல. கல்யாணம் பண்ணிட்ட, பொண்டாட்டி புள்ளன்னு வந்தாச்சு, உன்னுடைய கடமை செய்கிறார் பகவான். ஆனால் பற்றுதல் வைப்பது உனது அடுத்த ஜென்மத்திற்கான பாவத்தை நீ மீண்டும் சுமந்து கொண்டிருக்கிறாய். இனிமேலும் பற்றுதல் வைத்து திரிவாயானால், நான் ஏற்கனவே ஒரு சத்சங்கத்தில் சொன்னது போல, உன் பேரன் பேத்திகளினுடைய சிற்று பீயை நக்கி தின்பதற்கும் நீ ஒரு புழுவாக அந்த வீட்டிலே பறந்து கிடப்பாய். ஏன் பேர, ஏன் பிள்ளை, ஏன் பேர, நான் பார்க்காட்ட அவனை யார் பாப்பான்னு நீ கிடந்தேன்னா, அதுக்கு பீய நக்கி திங்கவும் நீ ஒரு வண்டாக பிறந்து புழுவாக பிறந்த அந்த வீட்டிலே கிடந்து நரங்குவாய். இந்த நோயிலே முற்றிய இந்த அனாவசிய உடலிலே நீ மீண்டும் மீண்டும் பிறந்து நரகிப்பாய். ஒரு குருவாக நான் உங்களுக்கு உபதேசிப்பது, எல்லாம் எம்பெருமான் பரமாத்மா நாராயணமூர்த்தி வேதத்தில் என்ன சொல்கிறார்? உனக்காக பரலோக பதவிகள் காத்திருக்கிறது. சூரியனுக்கான தலைமை பதவி, சந்திரனுக்கான தலைமை பதவி, இந்திரனுக்கான தலைமை பதவி, வாயு, காற்று, நீர், எல்லாவற்றிற்குமான தேவலோக பதவிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அதற்கு உனக்கு தந்திருக்கும் வாய்ப்பு இது. உனக்கான அடுத்த பிறவியிலே நீ ஒரு பெரிய ஒரு உச்சகட்ட பதவிக்கு போவதற்காக நீ முயற்சிக்கிறாயா, அல்லது இந்த நரகத்திலே மீண்டும் பிறந்து நாயாய், நரியாய், பூனையாய், பூச்சியாய், புழுவாய் கிடந்து நரங்க போகிறாயா என்பதே அடியனுடைய கேள்வி. நான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு சத்சங்கத்திலும் சொல்றேன், அதுக்காக புள்ள குட்டி எல்லாம் நீ தூர போட்டு வந்துடலாமான்னா கிடையாது. அதுவும் உன்னுடைய கடமை செய். உன் என் மகனுக்கு தூரத்துல இருக்கிறாங்க, எங்க அப்பா பாதுகாப்பா இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நீ கெடுக்க வேண்டாம். எங்க அப்பா எனக்கு செலவு காசு அனுப்புவார், எங்க அப்பா என்ன பாத்துக்குவார், எங்க அப்பா எனக்கு எதனாலும் தருவார், அது உன்னுடைய கடமை, நீ செய். ஆனால் அது எதுவாக ஆக வேண்டும், அது எதை தின்ன வேண்டும், அது எங்கே படுக்க வேண்டும், that is none of your business. மக்களே சாட்டியா, மக்களே படுத்தியா, மக்களே கக்கூஸ் பண்ணியா, மக்களே கழுவுனியா, மக்களே குளிச்சியா, மக்களே காப்பி குடிச்சியா, எங்க போன, அங்க வந்தியா, அங்க வந்தியா, that is none of our business. That is none of our business. இதை நமது வேதங்கள் மட்டும் சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நமது வேதங்கள் மட்டுமே இதை சொல்லவில்லை, குரானிலே அல்லாஹ் சொல்கிறார். இமாம் அலி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இமாம் அலி அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் குழந்தையுடன் முதல் 7 வருடங்களில் விளையாடுங்கள். உங்கள் குழந்தைகளுடன் முதல் 7 வருடங்கள் விளையாடுங்கள். அடுத்த 7 வருடங்களில் அவர்களுக்கு கல்வியை, அறிவை கற்றுக் கொடுங்கள். அடுத்த 7 வருடங்கள் அவர்களோடு நட்பாக இருங்கள், நண்பர்களாக இருங்கள். இதன் பின்னர் அவர்களை அவர்கள் பாட்டில் விட்டு விடுங்கள். அதுக்கு பிறகு நீ அதை தூக்கி சமக்கணும்னு நினைக்கிற பத்தியா, இங்கதான் பிரச்சனையே வருது. முயலு 21 வயசுக்கு பிறகு அது உனக்கானதல்ல மக்களே, அது கடவுளின் பிள்ளை. எந்த காக்காயாவது, எந்த நாயாவது, எந்த நரியாவது, எந்த மாடாவது வாழ்க்கை பூரா பிள்ளை கூட்டிகிட்டே தெரியுதா? கடவுள் சொன்னதை நாமளாக ஃபாலோ பண்ண, எல்லா உயிரினங்களும் ஃபாலோ பண்ணுது. பூனையை போல பொத்தி பொத்தி குட்டியை பார்க்க முடியுமா? நாயை போல பொத்தி பொத்தி குட்டியை பார்க்க முடியுமா? கோழியை போல குஞ்சுகளை அவ்வளவு பத்திரமா பார்க்க முடியுமா? அதுக்கு பிறகு எல்லாரும் கொஞ்சம் ஒரு ஏஜுக்கு பிறகு விட்டுரு. இந்த அறிவு உனக்கு தான் இல்ல, கழுதைகளா அதுகளுக்கு நிறைய இருக்கு. நீ என்ன நினைக்கிற? கடைசி வரை இந்த பிள்ளைய நான் தான் பார்க்கணும், இந்த பிள்ளைய நான் தான் பார்க்கணும், இந்த பிள்ளைய நான் தான் பார்க்கணும். அட பைத்தியமே, ஒன்ன பார்க்கவே 10 பேர் வேணும், எங்களுக்கு நீ அதை பார்க்க போறியா? இதை நான் தான் பார்க்கணும், இதை நான் தான் காப்பாற்றணும், இதை நான் தான் பார்க்கணும்னு இருக்கிற எண்ணம் இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். என் பகவான் பார்த்துக் கொள்வான், என் இறைவன் பார்த்துக் கொள்வான் என்கிற நம்பிக்கை உனக்குள் இருக்குமானால் எதை பற்றி நீ கவலைப்படுவாய்? ஒன்ன நீ பாரு, முதல்ல நீ வந்தது எதுக்குன்னு பாரு, நீங்க வந்த வேலை என்னன்னு பாரு, நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் செய்தேன்னு பாரு,
அடுத்த ஜென்மத்தில் நான் என்னவாக ஆக வேண்டும் என்று பாருங்க. அதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்பு அடுத்த 240 பௌர்ணமிகள். சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். அடுத்த 240 அமாவாசைகள், அடுத்த சில சனிக்கிழமைகள். அன்பானவர்களே, இதற்கு மேலும் உங்க 6 அறிவுக்குள்ள இந்த ஞானம் புகவில்லை என்றால் நீங்கள் வாழ்வதற்கே லாயக்கற்ற பன்றி கூட்டங்கள். என்ன குருஜி இப்படி சொல்லிட்டீங்க திடீர்னு? உங்க எல்லார்கிட்ட இறைவனுக்கான பணி சேவைகள் என்பது இன்னும் ஒரு புரிதலுக்கு வரவில்லை. நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க நாம போய் உட்கார்ந்தா அதான் வழிபாடு, நாம போய் ஏதோ கொஞ்சம் பழம் காய்கறி கொண்டு கொடுத்தா அதான் வழிபாடு, ஏதோ ஒரு பாக்கெட் பாலை வாங்கி கொண்டு கொடுத்தா ஒரு வழிபாடு, அது வந்து பாலை அவன் பார்க்கணும், அவன் பார்க்கணும்னா பாலை வச்சுக்க அப்படின்னு சொல்றதுதான் வழிபாடு நினைக்கிறீங்க. தட் இஸ் ராங். இறைவனை வழிபடுவது என்பது, இறைவனுக்கான சேவைகள் என்பது உங்கள் இதயத்திலிருந்து கொப்பளிக்க வேண்டும். எப்படா போலாம், எப்படா அவருக்கு திருவடிகள்ல போய் நாம கிடக்கலாம், எப்படா அவருடைய பாதத்துல போய் படுத்து கிடக்கலாம், அப்பா அவனுடைய பாதத்தில் நான் எப்போது வந்து கிடப்பேன், இவ்வளவு தூரத்துல கிடந்து கஷ்டப்படுறேன், சீக்கிரமாக என்னை கூட்டிக் கொள்ளுங்க. நான் தினமும் இந்த கேமராவை போட்டு எங்க இருந்தாலும் பாக்குறேனே, மணிக்கூர் கணக்குல இந்த க்ளோஸ் கேமரா வச்சு அவரை பார்த்துட்டே இருப்பேன். பகவானே, எப்போ நான் உங்க திருவடிகளை வந்து சேருவேன், எப்போ உங்க பாதத்துல வந்து சேருவேன்? எனக்கு சத்தியமா நான் சொல்றேன், எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் இங்க நிறைவாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் சொல்றேன், எனக்கு இந்த இடத்தை தவிர வேற சொர்க்கமே இல்லை. எனக்கு இதுவே சொர்க்கம். இந்த இடத்துல எனக்கு இருக்கிற அமைதி, ஆனந்தம், சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. சத்தியமா நாளைக்கு என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அங்க போவனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. மக்களே, நீங்க சந்தோஷமா இருக்க, போயிட்டு வாங்க, சந்தோஷமா. எனக்கு இருக்கிறது இந்த ஒரு வீடு இருக்கு, அவருடைய திருவடிகள் தான் என்னுடைய வீடு. இதுல இருக்கிற சந்தோஷம், இதுல இருக்கிற மகிழ்ச்சி எனக்கு வேற எங்கேயுமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்கி இருக்கிறார். இந்த வாய்ப்பை நழுவுவதா இல்லது அவரே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க போய் தலையை நுழைச்சி மீண்டும் 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 நாயாக, நரியாக, புழுவாக அங்கேயே பிறக்க போகிறீர்களா என்பதே இங்க வரக்கூடிய கேள்வி. அன்பானவர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எல்லோர் மீதும் அன்பு வேண்டும். ஒரு நாய், பூனை எல்லோர் மீதும் அன்பு வேண்டும். பெற்ற குழந்தைகள், மனைவி, கணவன் எல்லோர் மீதும் அன்பு வேண்டும். அன்பே சிவம் அதான் சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய கர்மாவில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்கிறேன். புரியுதா? எல்லாருமே அன்பு இருக்கணும். அவன் கர்மாவுக்கு ஏன் தலையிடுறீங்க? அவனுடைய கர்மாவை அவன் சரி செய்யட்டும். அவனுடைய கர்மாவை ஏற்றெடுக்க அவர் இருக்கிறாருன்னு அவன் உணரட்டும். நாம இத்தனை வருஷம் அடிபட்டு அல்லல் பட்டு தானே உணர்ந்திருக்கிறோம். அவன் உணரட்டும். இல்ல அவன் வந்து கேட்கட்டும், அப்பா நான் என்ன செய்யலாம், எனக்கு ஒரே துன்பமா இருக்கு, எனக்கு ஒரே சோதனையா இருக்கு, நான் என்ன பண்ணட்டும், அவன் கேட்கட்டும். அப்ப சொல்லிக் கொடு மக்களே, திஸ் இஸ் வாட் யூ வாண்ட், இதுதான் உனக்கு தேவையான நம்ம சொல்லிக் கொடுப்போம். பகவான் சொல்கிறார், யாரிடத்தும் திணிக்காதே, யாரிடத்து அவனுக்கு கர்ம வினை இருந்தா வரட்டும், இல்லைன்னா அனுபவிக்கட்டும். அப்போ இன்று முதல், இந்த கணம் முதல் உங்களுக்கான கர்ம வினைகளை தொலைக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான அடுத்த கட்ட வாழ்க்கை, இங்க இருந்து நான் சொன்னனே முதல்ல, இங்க இருந்து அடுத்து நம்ம எங்க போக போறோம், யார் நம்மளை கூட்டிட்டு போக போறா, யார் அந்த உலகத்துல யார் இருப்பா, இங்க பாக்குற இவங்க எல்லாம் அங்க வருவாங்களா அப்படிங்கிறது நாம முடிவு பண்ண வேண்டியது. ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீபிரியாக்கு என்ன யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பகவான் ஏதோ ஒரு காரணத்திற்காக, ஏதோ ஒரு உங்கள் எல்லோருக்குமான ஏதோ ஒரு பெரிய மாற்றத்திற்காக பகவான் நம்ம எல்லோரும் இணைத்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்ப அந்த பகவானது முயற்சியை நீங்கள் தள்ளி களைவீர்கள் என்றால் அதை விட பாவம் வேற எதுவும் இல்லை. அப்போ எல்லோரும் மீதும் அன்பாக இருங்கள், அவர்களுக்கான கடமைகளை செய்யுங்கள். காலகாலத்தில் திருமணம், காலகாலத்தில் குழந்தை பேர்களுக்கு உதவி, இது நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் செய்யும், எல்லாருக்கும் செய்யும். எல்லா அன்பாக எல்லோருக்கும் உதவிகளை செய்துவிட்டு உங்களுடைய பற்றுதலை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய திருவடிகளை, அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய திரு பாதங்களை பற்றி கொள்ளுங்கள். நம்மை எங்கோ இருந்த நம்மை கொண்டு விட்டவர் அவர்தான்.
நாளை நம்மை பற்றி கூட்டிக் கொண்டு போவதும் அவர்தான். அடுத்து ஒரு இடத்தில் கொண்டு விடப்போவதும் அவர்தான். அந்த இடத்தில் யார் யார் நம்மோடு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதும் அவர்தான். ஆகவே அவரை துதியுங்கள், அவரை நினையுங்கள், அவர் பாதங்களில் பணிவிடை செய்யுங்கள், அவர் நாமத்தை விடாமல் ஜெபியுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத்.